தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இன்னும் 14:40. அதிகாலமே அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சியில் ஏற துணிந்தார்கள். நாங்கள் பாவம் செய்தோம்னு சொன்னாங்களே தவிர நாங்கள் போவோம் என்று அவர்கள் ஏறி அந்த கானான் தேசத்துக்குள்ள போவதற்கு துணிந்தார்கள். ஆண்டவரே சொல்றாருங்க, ஆபத்து இருக்குப்பா, இதுக்கு மேல போகாத, திரும்பு என்று சொன்னார். இல்ல நாங்க போவோம் என்றால் எத்தனை ஒரு துணிகரம் பாருங்க. காரணம் என்னன்னா, அவர்கள் தன்னம்பிக்கை சார்ந்திருந்தார்கள். அவர் சுயமா சிந்தித்து சுய சித்தத்தின்படி வாழ நினைக்கிறார். நம்ம போயிருவோம், பக்கம் தானே இருக்கு என்று தன்னம்பிக்கை, சுயசித்தம், சுயநலம், கீழ்ப்படியாம. விளைவு பாருங்க என்ன நடக்குது. அங்கே இருந்த மலையில குடியிருந்த அமலேக்கியரும் மற்ற ஜனங்களும் துரத்தினார்கள். வெட்கத்தோடு அவர்கள் ஓடி வந்தார்கள். எத்தனை ஒரு துயரம் பாருங்க. வெற்றி பெற வேண்டிய கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், அற்புதம் நடத்தப்பட்டவர்கள், மேக சம்பத்தினால் அக்னி சம்பத் வழிநடத்தப்பட்டவர்கள், மன்னாவினால் போஷிக்கப்பட்டவர்கள், தண்ணியினால் தாகம் தீர்க்கப்பட்ட அற்புதமான தேவனால் தன்னோட சந்ததி அவர்கள் முறியடிக்கப்பட்டு பின்தங்கினார்கள். பார்த்தீங்களா? கீழ்ப்படியலன்னா, துணிகரம் கொண்டா, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன்னம்பிக்கை உள்ள சுயநலமுள்ள சுயசித்தமுள்ள மக்களா இருந்தா இதாங்க நடக்கும். ஓர்மா மட்டும் துரத்தினார்கள், முறியடித்தார்கள். எத்தனையோ விசை சத்துருக்களினால் துரத்தப்பட்டிருக்கிறோம், முறியடிக்கப்பட்டிருக்கிறோம், வெட்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம், நிந்தையோடு அவமானத்தோடு தலைகுனிந்து வாழ்ந்திருக்கிறார். காரணம் கீழ்ப்படியாமை, துணிகரங்க. எதுக்கு கசப்பான அனுபவங்கள், இந்த தோல்வி இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இதில் சில பாடங்களை கற்றுக்கொண்டு இப்படி செய்யக்கூடாது என்பதற்கு ஒரு பயிற்சி. இதெல்லாம் அதாங்க காதேஸ் பர்னேயா. அவன் ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை நஷ்டம், தோல்விகள், இந்த கசப்பு, முறியடிக்கப்பட்ட நிலைமை, பின்தங்கிய நிலைமை, இதெல்லாம் நடந்திருக்கலாம். எதற்கு? இந்த தவறை செய்யாதவர் திருத்தி கொண்டு நாம் முன்னேறுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக நாம் கருத வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இல்லாவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்கிறார், தொடர்ந்து நம்மை நடத்துவார். அவர் உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.